ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷ் சேனல். எல்லோரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் செய்யக்கூடிய ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா, சக்கரவள்ளி கிழங்கு போட்டு ஒரு போண்டோங்க. அந்த ரெசிபி எனக்கு செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டேன். நல்லா வேக வச்சு மசிச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. நான் தோலெல்லாம் உரித்து மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் ஒரு 1/2 கப்பு துருவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது கடலை மாவு ஒரு 1/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது மைதா மாவு ஒரு 1/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு ஒரு 1/2 கப்பு எடுத்துருக்கேன். அடுத்தது பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, பொரிச்செடுக்க எண்ணெய். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்கு, இந்த சக்கரவள்ளி கிழங்கு எடுத்தாச்சு. இது நல்லா கையால் மசிச்சுக்கணுங்க. நாரெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. மசிச்சுட்டு அதில் நம்ம இந்த தேங்காவை போட்டுக்கணும். தேங்காய், அடுத்தது அரிசி மாவு, மைதா மாவு, கடலை மாவு, பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி 2 எல்லாத்தையும் ஒன்றா போட்டுங்க. ஒன்றா போட்டுட்டு அதுக்கு அடுத்தது உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதை பிசைஞ்சிட்டு நம்ம பார்க்கலாம். இது காரப்பொடி கொஞ்சங்க, தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா இது பண்ணிக்கிறோங்க. இல்லை 4 பக்கம் கட்டி முட்டியே இருக்கக்கூடாது. நல்லா பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் நல்ல வாசனையா செமையா இருக்குங்க. மாவே வாசனையா இருக்கு. இப்போ அடுப்பில் இந்த சுட்டெண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் கொதிக்கிற எண்ணெயில் ஒரு 1/2 கரண்டி இதில் ஊற்றிட்டு நம்ம இப்போ பாருங்க, அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிடும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உருண்டைங்க, சின்ன சின்ன உருண்டையா அப்படியே உருட்டி போட்டுற வேண்டியதுதான். அவ்வளோ சூப்பராக டேஸ்டாக இருக்குங்க. இதுக்கு இந்த சக்கரவள்ளி கிழங்கோட இனிப்பு, காரம், உப்பு எல்லாம் சேர்ந்து அவ்வளோ டேஸ்டாக நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸு. பெரியவங்களுக்கும் உடம்பு ஒன்றும் செய்யாதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு பொதுவாக எல்லாருக்குமே ஒத்துக்கும் தான், உடம்புக்கு நல்லது தான். அதனால நல்லா பொன்னிறமாக வச்சு ஸ்லிம்மிலேயே வச்சு வேக விடணும். அப்போதான் உள்ளுக்குள்ளெல்லாம் மாவு நல்லா வெந்துக்கும். இல்லைன்னா மேலே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்த மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கும், உள்ளுக்குள்ளே அப்படியே மாவு இருக்கும். வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் காமிக்கும். கேஸ் வேறு லேட் ஆகுன்றாங்களா, அதனால் பெரிய ஏதோ கொஞ்சம் பெருசாக ரெசிபி செய்கிறதுனால பயமாக இருக்குங்க. கொஞ்சம் ரிச்சாக ரெசிபி செய்வோம் அப்படின்னு பார்த்தா இந்த டைம் பார்த்தீங்கன்னா கேஸு கொஞ்சம் இதாக தட்டுப்பாடாக இருக்கிறதுனால கொஞ்சம் பயந்து செய்ய வேண்டியிருக்கு. உங்கள் சைடெல்லாம் எப்படி கேஸ் எப்படி கிடைக்குது என்னன்றத புக் பண்ணால் இங்கெல்லாம் 50 நாள் ஆகுன்றாங்க வர்றதுக்கு. அதனால் நேற்று தான் புக் பண்ணியிருக்கோம் நாங்கள். இன்னும் 50 நாள் ஆகும்னா இந்த 50 நாள் வரலும் இதை வச்சுக்கணும். இல்லைன்னா இந்த கரண்ட் அடுப்பை வச்சு தான் ஓட்டிக்கணும், நடுவில் தீர்ந்து போச்சுன்னா. உங்கள் சைடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் கொஞ்சம் சொல்லுங்கள். கேஸ் தட்டுப்பாடு எப்படி இருக்குது என்னன்னு.
சீக்கிரம் செஞ்சிடலாங்க. ஒரு ஊற வைக்கணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். இது அவ்வளோ ஒரு நல்ல ரெசிபி. இதை வந்து இன்னொரு தடவை ரீகால் பண்ணிடுறேன். ஒரு 1/4 கப்பு மைதா மாவு, 1/4 கப்பு வந்து கடலை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, அடுத்து சக்கரவள்ளி கிழங்கு 100 நல்லா வந்து வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு, தேங்காய் தூள் ஒரு அரை, வேணும்னா நீங்கள் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து காய்கறி ஏதாவது துருவி போட்டுக்கணும், நறுக்கக்கூடாது. கேரட் சீவுறதுல சீவி அதை போட்டுக்கலாம். அதில் அது வந்து நம்ம விருப்பம் தான். நான் சிம்பிளாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்கோசரம் இதுவே போகிறோம் அப்படின்னு விட்டுட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு உப்பு, காரப்பொடி, காரம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பிசையணுங்க. பிசைஞ்சிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் அப்படியே உருட்டி போட்டுக்க வேண்டியதுதான். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதை அப்படியே உருட்டி போட்டு நல்லா கிறிஸ்பியான உடனே அப்படியே எடுக்க வேண்டியது தான். இங்கே பாருங்க, சவுண்டு கேட்க உங்களுக்குன்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ள மாவு நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்படி அவ்வளோதாங்க இந்த ரெசிபி. சக்கரவள்ளி யாராருக்கு என்னென்ன பிரார்த்தனையோ எல்லாரும் சாய்பாபாட்ட வேண்டிக்கோங்க. பாபா கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை எல்லாரையும் நிறைவேற்றுவார், எல்லாத்தையும் நிறைவேற்றுவார். நானும் வந்து எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ எல்லாரும் ரசித்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.